ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த 4 கூடையும் ஒரு ஆர்டருக்காக தான் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்துட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த ஹேண்டில் எப்படி போட்டிருக்கீங்க, எனக்கு டுட்டோரியல் போட்டு காமிங்க அப்படின்னு. அவங்களுக்கான டுட்டோரியல் வீடியோ தான் இது. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் இந்த மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக பத்துச்சா, இந்த கூடைக்கு கரெக்டாக 5.25 அடி எடுத்தீங்க நீங்கள், இந்த கூடைக்கு உங்களுக்கு கரெக்டாக பத்துச்சா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்காக அவங்க டவுட் கிளியர் பண்ணுறக்குமே நான் வந்துட்டு இந்த கூடையோட ஃபுல் டுட்டோரியல் வீடியோ உங்களுக்காக போட்டிருக்கேன் வித் ஹேண்டிலோட. நீங்கள் ஃபுல்லாக சேனலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சேனலை தள்ளி விட்டெல்லாம் பார்க்காதீங்க. இடையில வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு அதில் என்னென்ன நம்ம சொல்லியிருக்கோங்கிறது தெரியும். பாருங்கள், இந்த நீட் ஃபினிஷிங்க்கு எனக்கு இந்த கூடை வந்து 1.5 ரோல் வந்துச்சு. நான் 3 ரோல் எடுத்து 2 கூடை போட்டிருக்கிறேன். இதோட பிக்கிங்கும் நான் உங்களுக்கு கடைசியில் லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். எவ்வளோ கிராம் வந்துச்சு, ஒரு கூடை எவ்வளோ கிராம் வந்துச்சு அப்படின்னு. 2 கூடை எனக்கு 300 ரூபா, 3 ரோல் ஆச்சு. 3 ரோல் வந்து நான் 400 ரூபாய்க்கு இந்த 2 கூடையும் ஆஃபரில் 400 ரூபான்னு கொடுத்துருந்தேன். அதுக்கு நல்ல வரவேற்பு. இன்னும் 2 செட்டு போட வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்டுட்டு வீடியோ போடுறேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்குன்னு. இந்த 2 கலருமே என்னோடய சாய்ஸ் தான். அவங்க வந்துட்டு 2 நாளில் கேட்டிருந்ததுனால எனக்கு பெரிய ஃப்ளவர் வைக்க டைம் இல்லாதனால அந்த குட்டி ஃப்ளவர் வந்து நான் வச்சுருக்கேன். பாருங்கள், இதுக்குமே வந்துட்டு நான் 5.25 அடியில் 22 ஒயர்கள் எடுத்தேன். ஏன்னா நான் வந்து 10 அடிப்பாக வச்சு 23 வச்சு கூட போட்டிருந்தேன். இதில் வந்துட்டு 11 அடிப்பாக வச்சு 22 வச்சுருக்கேன். ஆனால் ஹைட்டு வந்துட்டு எனக்கு கரெக்டாக 20 வந்துச்சு. 20 ஹைட்டுக்கு எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. லென்த்து வந்து 5.25 22 ஒயர்கள். பேஸ் வந்துட்டு 11 போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 23 வச்சிங்க அப்படின்னா பேஸ் நீங்கள் 10 போடுங்க, சரியாக போயிடும். இந்த மாதிரி இந்த ஹேண்டிலுக்கு வந்து நான் 4 ஒயர் எடுத்தேன். 4 ஒயர் வந்து 5 அடியில் எடுத்திருக்கேன். 5 அடியில் ராமர் க்ரீனில் 2மே, ரெட்டில் 2 எடுத்திருக்கிறேன். இந்த கூடையோட 6 ஒயர் எடுத்து அந்த கூடைக்கு வச்சுருக்கேன். அந்த கூடையோட 6 ஒயர் எடுத்து இந்த கூடைக்கு வச்சுருக்கேன். இப்படி தான் இந்த 2 கூடையுமே நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீட்டாக வந்துட்டு குச்சி சொருகி குமிழும் வச்சுருக்கேன். அதோட ஃபோட்டோஸும் உங்களுக்கு பின்னால் வந்துகிட்ருக்கோம். பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க தயவுசெய்து பாருங்கள். இதுக்கு வந்துட்டு நான் நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். இந்த நீட் ஃபினிஷிங்கில் இவ்வளோ விலை குறைவாக உங்களுக்கு யார் ஒயர் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், நீட்டாக குச்சி சொருகியிருக்கேன், குமிழும் வச்சுருக்கேன். இந்த கூடையில் எங்கேயாவது பிசுறு தட்டுதுங்களா? இந்த கூடை வந்துட்டு நான் லேடர் நாட் வச்சு தான் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். லேடர் நாட்லேயுமே வந்துட்டு குட்டியாக லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். பெரிய லேடர் நாட் போடும்போது அது ஒரு ரொம்ப பெருசாக கூடைக்கு நடுவில் அசிங்கமாக தெரியுது. இந்த மாதிரி குட்டி லேடர் நாட் போட்டு நீங்கள் கூடைகள் மேக் பண்ணும்போது லேடர் நாட் எங்கே போட்டிருக்கோங்கிறதே தெரியாது. அதுக்குண்டான ஃபுல் வீடியோவும் நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க. 2 சிஸ்டர் கேட்ட டவுட்டை தான் இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனாலும் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்கள் வீடியோவில் என்னென்ன சொல்லியிருக்கேன், என்னென்ன மாதிரி போட்டிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இப்போ வந்துட்டு இந்த ஹேண்டிலோட ஃபுல் டுட்டோரியல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். டுட்டோரியல் வீடியோனா ஹேண்டிலுக்கும் போட்டிருக்கேன், கூடைக்கும் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கூடை 1.5 ரோலில் நம்ம போடுறதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கணும், எவ்வளோ பேஸ் வைக்கணும், எவ்வளோ ஹைட் வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து ஃபேன்சி கைப்பிடிங்கிறதுனால 4 ஒயர் கைப்பிடியில் நான் உள்ளேயே ஒயர் கொடுத்தும் நான் போட்டிருக்கேன். அதுக்கு அழகுக்காக ஒரு ஃப்ளவரும் செட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த ஹேண்டில் வந்து நம்ம எவ்வளோ கீழே இறக்கி போடுறோமோ அந்தளவுக்கு நீங்கள் லென்த்தான ஒயர்ஸ் எடுக்கணும். நான் வந்துட்டு 6 நாட்டுக்கு வந்து நான் கீழே இறக்கி போட்டதுனால நான் 5 அடி எடுத்திருக்கேன். நீங்கள் 10 நாட்டு 8 நாட்டு அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னுமே மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் கூட வரும். நீங்கள் எவ்வளோ இறக்கி வைக்கிறீங்களோ அதுக்கு வந்து மெஷர்மெண்ட்டுக்கு அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஹேண்டில் போட முடியும். ஓகேங்களா? இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு 2 ரோல் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஆப்பிள் க்ரீனு, அதாவது வந்து ராமர் க்ரீனு, இன்னொன்று வந்து ரெட்டு, பியூர் ரெட்டு.
எடுத்திருக்கேங்களா. அது 2 பண்டலில் வந்து ஆப்பிள் பிராண்ட் ஒயர் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த சைஸ் போட்டதில் தான் அந்த சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா. இது வந்து உங்களுக்கு எப்படி அக்யூரேட்டாக பத்துச்சு அப்படின்னு அதுக்குண்டான ஃபுல் வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம 23 வச்சோம்னா நம்ம 10 பேஸ் வச்சுக்கலாம். 22 வச்சோம்னா நம்ம 11 பேஸ் வச்சுக்கலாம். எது உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு தோணுதோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க. எனக்கு வந்து பேஸ் ப்ராடாக வேணுங்கிறதுக்காக நான் 11 வச்சுருக்கேன். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு அதில் ஒரு 22 ஒயரும் இதில் ஒரு 22 ஒயர்களும் நம்ம மொத்தமாக டோட்டலாக வெட்டிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் வந்துட்டு எப்படி ஒயர் கட் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இதில் வந்துட்டு நான் எப்பவுமே வந்து ஒரே ஒயரை அளவு எடுத்து ஒரு 10-15 ஒயரு அப்படி தான் நான் வெட்டுவேன். சரிங்களா. அப்படி வெட்டும்போது உங்களுக்கு அதிகமான ஒயர்கள் வரும். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம 2 ரோலில் ஃபஸ்ட்டு வந்து ரெட்டு எடுத்திருக்கேன். நான் ரெட்டு எடுத்து அதில் வந்துட்டு கட்டியிருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு உள் ஒயராக எடுத்துக்கலாம். உள் ஒயர் எடுத்தால் தான் நம்மளுக்கு சிக்கு இல்லாமல் நீட்டாக ஒயர் கட் பண்ணுறதுக்கு நீட்டாக வரும். அதனால் நம்ம சிக்கு இல்லாமல் எடுத்துக்கலாம். பாருங்கள். இப்போ வந்துட்டு அந்த ஒயர்லேயுமே வந்து உள் ஒயர் எடுத்துக்கலாம். 2 ஒயரையுமே எடுத்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். முதல்ல நான் வந்து ஸ்டீல் ஸ்கேலில் தான் மெஷர் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்களும் ஸ்டீல் ஸ்கேலில் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு 5.25 ஃபீட் எடுத்திருக்கேன். பாருங்கள். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 ஃபீட் எடுத்துட்டோம். அப்புறம் வந்துட்டு 3/4 ஃபீட் வந்துட்டு 9 சென்டிமீட்டர், அதாவது வந்துட்டு 9 இன்ச் எடுத்துக்கலாம். 5.25க்கு 9 இன்ச் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இதில் ஒவ்வொன்றிலையும் நம்ம ஒவ்வொரு கலர்லேயும் வந்துட்டு 22 ஒயர்கள் நம்ம வெட்டி எடுக்க போகிறோம். 22 ஒயர்கள் வெட்டி எடுத்துக்கலாம். வாங்க பார்க்கலாம். நான் இப்படி தான் வந்து ஒயர்களை வந்து மொத்தமாக வெட்டி எடுப்பேன். அப்படி எடுத்துக்கிட்டு நான் பல்க் ஆர்டர் எடுக்கும்போது ஒவ்வொரு கூடைகளுக்கும் இந்த மாதிரி நான் மொத்தமாக வெட்டி நான் கவுண்டிங் பண்ணி ஒரு முடிச்சு போட்டு எடுத்து வச்சுருவேன். நம்ம டப்புன்னு எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மெத்தடில் தான் நான் எப்பவுமே வந்துட்டு பாருங்கள் 9 5.25 அந்த மாதிரி மெத்தடில் தான் நான் வந்துட்டு எப்பவுமே வந்து கூடைகள் வந்து ஜாயின் பண்ணுவேன். பாருங்கள். இப்போ வந்துட்டு இதுக்கு வந்து பார்டர் கட்டியிருக்கேன்ல 6 ஒயர் வந்துட்டு நம்ம க்ரீன் கலர்லேருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி 6 ஒயர் வந்து ரெட் கலர்லேருந்து எடுத்துக்கலாம். மொத்தம் 22 ஒயர்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு கூடை ஜாயின் பண்ணுறக்கு நம்மளுக்கு தேவையான ஒயர்கள் வந்து 22 ஒயர்கள். சரிங்களா. அதை நான் இப்படி தான் வந்துட்டு மடித்து ஃபுல்லாக நிறைய நான் ஃபோல்ட் பண்ணி நிறைய ஒயர் பிடிச்சி தான் நான் வெட்டுவேன். இந்த மாதிரி மெத்தடில் பிடிச்சி வெட்டும்போது நீங்கள் கையை ஸ்கிப் பண்ணாமல் நீட்டாக அதே மாதிரி பிடிச்சிட்டு வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் உங்களுக்கு மாறி போயிடும். எனக்கு வந்துட்டு பழக்கம் இருக்கிறதுனால நான் எப்பவுமே வந்துட்டு நல்லா டைட்டாக பிடிச்சி மெஷர் பண்ணிக்குவேன். நீங்களும் அதே மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. பாருங்கள். இந்த மாதிரி நான் மொத்தமாக வந்து ஒயர் வெட்டுவேன். அப்படி நீங்களும் வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்படி வெட்ட தெரியல அப்படிங்கிறவங்க நீங்கள் ஒன்றாவே வெட்டிக்கலாம். ஒயர் வெட்டுறதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தால் அதிக நேரம் ஆகுங்கிறதுனால தான் நான் ஒயர் வெட்டுறதெல்லாம் போட மாட்டேன். ஆனால் வந்து இந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதனால தான் நான் வந்துட்டு ஒயர் வெட்டுறதை உங்களுக்கு போட்டிருக்கிறேன். பார்த்துக்குங்க. பக்கத்தில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க பையங்க. ஓவராக சவுண்டு விட்றானுங்க. 2வது வந்துட்டு அங்கே வீட்டுக்கிட்ட வாய்ஸ் கொடுத்தா தறி சத்தம் கேட்குது. அப்படிங்கிறதுனால தான் நான் ஒரு பார்க்குக்கிட்ட வந்து நான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்தேன். பாருங்கள். இப்போ வந்து நம்ம அதில் 6 ஒயரு இதில் 6 ஒயர் வெட்டியிருக்கோம். 12 ஒயர் வெட்டிட்டோமா தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். மறுக்கா அந்த அளவு ஒயர் எடுத்து திருப்பி நம்ம வெட்டலாம். இதில் வந்துட்டு நான் 16 ஒயர் வந்து மெரூன் வச்சுருக்கேன். பார்டருக்கு 6 ஒயர் நம்ம எடுத்து வச்சுட்டோம். இப்போ 16 ஒயர் நம்ம வெட்டணும். சரிங்களா. 16 + 6 = 22. சரிங்களா. 22 ஒயரில் வந்து நம்ம இப்போ வந்து
ரெண்டையுமே கலந்து வெட்டிக்கலாம். நான் எப்போவுமே அப்படி தான் கலந்து வெட்டிக்குவேன். நீங்களும் அதே மாதிரி வெட்டிக்குங்க. இல்லைன்னா ஒரே கலரில் 16 ஒயர் வெட்டி அந்த கலரில் 16 ஒயர் வெட்டி எடுத்து நான் வந்து ரெட்டில் வந்து 22மே க்ரீனில் 22 மொத்தம் 44 ஒயர் 2 கூடைகளுக்கு வெட்டிட்டேன். அதில் வந்து இதில் 6 ஒயர். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்ம அதில் வந்து 22 ஒயர், இதில் 22 ஒயர், அதில் பார்டுக்கு இதில் பார்டுக்கு நம்ம எடுத்து வச்சுட்டோம். எடுத்து வச்சுட்டு பாருங்கள், 25 சென்டிமீட்டர் நம்ம வந்து கம்மியாக விடுறோம் சைடு ஒயரு. இது எதுக்கு அப்படின்னா நம்ம 11 பேஸ் போட போகிறோம். அதனால் நம்மளுக்கு 25 சென்டிமீட்டர் நீங்களும் கம்மியாக வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டில் பார்டரில் ஒரு 3 கலர் வந்து ரெட்டு கொடுத்துக்கலாம். பார்டரில் ஒரு 3 கலர் ரெட்டு வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து க்ரீன் ஒயரில் வந்துட்டு 16 ஒயர் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு 2 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேனா, 2. நான் இப்படி எடுக்கும்போதே நான் அப்பப்போ அப்படியே வந்துட்டு ஒயர் வந்து நான் மடிச்சுக்குவேன். இல்லையா ஒட்டு மொத்தமாக மடித்து லைட்டாக ப்ரெஷ் பண்ணி வச்சும் நான் போடுவேன். சரிங்களா? இப்போ வந்துட்டு நான் அப்படியே பிடிச்சி தான் மடிக்கிறேன். எடுக்கவே அப்படியே டப்புன்னு மடிச்சிடுவேன். அதே மாதிரி நீங்களும் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த ராமர் க்ரீனை வந்து 16 ஒயர்கள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பேசிக் வந்து ஜாயின் பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி நான் 2 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து 3ஆவது ஒயரு எடுக்கிறப்பவே நான் வந்து மடிச்சிடுவேன். அதே மாதிரி நீங்களும் மடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லையா ஒட்டுமொத்த 16 ஒயரையுமே எடுத்து நல்லா நீட்டாக மடித்து விட்டுட்டு லைட்டாக ப்ரெஷ் பண்ணி நல்லா ப்ரெஷ் பண்ணிங்கன்னா நகத்தில் அப்படியே நின்றுக்கும். பாருங்கள், இது 4ஆவது ஒயரு. இந்த மாதிரியும் மடிச்சுக்கலாம். நான் இந்த மாதிரியும் மடிப்பேன், அந்த மாதிரியும் மடிப்பேன். நான் 2 மெத்தட்லேயும் மடிச்சுக்குவேன். 4 ஒயர் நம்ம வச்சுட்டோம். இப்போ 5ஆவது ஒயரு. ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் குட்டீஸுங்க எல்லாம் வந்துட்டு இங்கே பார்க்கில் உட்காந்து கிரிக்கெட் விளையாடிட்டுருக்காங்க. அப்புறம் நேற்று வந்துட்டு கராத்தா கிளாஸ் இருந்துச்சு. அதனால் எங்கள் வீட்டுக்கிட்ட எனி டைம் தறி ஓடிக்கிட்டே இருக்கா, அது ரொம்ப காதை கிழிக்கிற மாதிரி சவுண்டு வருது அப்படிங்கிறாங்க. அதனால தான் அந்த மாதிரி நான் விட்டுட்டேன். இப்போ இங்கே பார்க்குக்கு வந்து இங்கே ஒரு காக்கா கத்திக்கிட்டு இருக்குது. எல்லா சவுண்டு தான் எனக்கு அதிகமாக வருது. பாருங்கள், இந்த 16 ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் வந்து நீங்கள் டவுட் கேட்குறீங்க, நானும் கிளியர் பண்ணுறேன். நிறையா பேர் வந்துட்டு விலை என்னன்னு தான் கேட்குறீங்க. விலை நம்ம சொன்னோம் அப்படின்னா போயிடுறீங்க. அப்புறம் வந்துட்டு ஷார்ட்ஸுக்காக நிறையா பேர் குரூப்பில் இருந்து வரீங்க. நான் வந்துட்டு எந்த குரூப்லேயும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு குரூப்புன்னா என்னன்னு தெரியாது. நான் எந்த குரூப்லேயுமே ஆட் இல்லை. ஆனால் என்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா மெஷர்மெண்ட் கேட்குறவங்க, விலை கேட்குறவங்க, இவங்கெல்லாம் இப்போ அந்த என்னது கலர் சார்ட் கேட்குறவங்க எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா குரூப்பில் இருந்து தான் வராங்க. யார் சொல்லி கேட்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நிறைய பேர் குரூப்பில் இருந்து வந்து விலை என்ன, ஒயர் விலை என்ன, நீங்கள் என்ன ரேட்டுக்கு விற்கிறீங்க, குமிழ் பாக்ஸ் என்ன ரேட்டுக்கு விற்கிறீங்க, அப்புறம் வந்துட்டு புஷ் என்ன விலைக்கு விற்கிறீங்க, எனக்கு புஷ் வேணும், குமிழ் வேணும், பொய்யா வந்து எங்கிட்ட இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன் பண்ணுறீங்க. எதுக்கு அப்படி பொய் சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து இன்ஃபர்மேஷன் கலக்கி யார்கிட்ட போய் சொல்ல போகிறீங்க? இல்லை, நீங்கள் சேல் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பெனிஃபிட் வச்சு விற்கலாம். அதை வந்து இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி எதுக்கு நீங்கள் விற்கிறீங்க? என்னோடய பொருள் நான் சும்மா கூட கொடுப்பேன். சரிங்களா? என்கிட்ட வாங்கி நான் என்ன ரேட்டுக்கு விற்கிறேன் அப்படின்னு கேட்டுட்டு என்னை விட கம்மியாக கொடுக்குறதா இல்லை என்னை விட அதிகமாக கொடுக்குறது உங்கள் இது தான். நான் வந்துட்டு அதிகமாக எப்போயுமே லாபம் வச்சுக்க மாட்டேன். சரிங்களா? எனக்கு இதுதான் மனசாட்சிக்கு பட்டுச்சு அப்படின்னா அந்த மாதிரி தான் நான் வைப்பேன். நான் மனசாட்சி கட்டுப்பட்டு நான் தொழில் செஞ்சிட்ருக்கேன். சரிங்களா? இப்போ வரைக்குமே இந்த கூடை போட்டேன் அப்படின்னா ஒரு ரோலுக்கு என்ன விலை வாங்குவோமோ அதை மட்டும்தான் நான் வாங்குவேன். அதிகமாகலாம் நான் வாங்க மாட்டேன். உட்காந்து போடுற கணக்கெல்லாம் போட்டு வாங்குவாங்க. நான் அப்படியெல்லாம் போட மாட்டேன். 2 ரோல் ஆச்சா, 2 ரோலுக்கு உண்டான கூலி தான் நான் வாங்குவேன். இப்போ வரைக்குமே நான் அப்படி தான் வாங்கிட்டுருக்கேன். சரிங்களா? ஒவ்வொருத்தர் பார்த்துட்டிங்கன்னா மணிக்கணக்கெல்லாம் வச்சு
கூலி போடுவாங்கன்னா அந்த மாதிரி இல்லை. ஏன்னா என்னோடய வேலை வேறு. என்னோடய வேலை நான் பார்ட் டைமாக தான் இது நான் கூட எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு வேறு வேலைக்கு போயிட்டுருக்கேன். அதனால் வந்துட்டு என்னால் டைம் கணக்கு ஸ்பெண்ட் பண்ணியெல்லாம் நான் கூலி என்றைக்குமே போட மாட்டேன். நாம் போடுறோமா 2 ரோலுக்கு உண்டான கூலி இது குமிழ் அடிக்கிறதுக்கு கூலி. குமிழ் நான் தானே அடிக்கிறேன். 10 குமிழ் என்ன விலை? 10 குமிழ் போட்டு ஒரு கூடைக்கு அடித்து கொடுக்குறமில்ல, அந்த குமிழுக்கு நான் காசு வாங்குவேன். அவ்வளோதானா ஒழிய மற்றபடி கூடை எடுத்து வச்சதுலேருந்து டைம் எவ்வளோ பார்த்தோம் போட்டோம் அதுக்கெல்லாம் பார்த்து நான் போட மாட்டேன். சரிங்களா? நான் எப்போவுமே அப்படி தான் வைப்பேன். ஆனால் மனசாட்சியே இல்லாமல் ரேட் சொல்லி விற்கிறவங்கெல்லாம் விற்கிறாங்க, இன்னும் விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்ககிட்டே நீங்கள் வாங்கிட்டு தான் இருக்கீங்க, நான் இல்லைங்களே. எதுக்காக இப்படி வந்து பொய்யான தகவலை சொல்லி எங்கிட்ட இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட கேட்குற கொஸ்டின். அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன், என்கிட்ட கொஸ்டின் கேட்க வரும்போது என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது, என்கிட்ட கொஸ்டின் கேட்டு இன்ஃபர்மேஷனெல்லாம் கலெக்ஷன் பண்ணிவிட்டு வெளியே போனதுக்கப்புறம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சி மனசார பண்ணினீங்கன்னா மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபராக இருந்தால் தான் நான் உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா பண்ணலையா அப்படின்னு எனக்கு பார்க்குறக்கெல்லாம் தெரியாது. சரிங்களா? நம்ம சேனல்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா அப்படின்ட்டு தான் நான் பதில் சொல்வேன். ஒழிய நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் தான் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் அப்படிங்கிற தவறான தாட்டை நீங்கள் முதல்ல மனசுலேருந்து எடுத்துருங்க. சரியா? அந்த மாதிரி செய்யாதீங்க. நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபராக இல்லைன்னா கூட நான் உங்களுக்கு நீங்கள் கேட்ட கொஸ்டினை நான் எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். சரிங்களா? நான் ஒரு லைன் போட்டுட்டு 2 பக்கம் 3 வச்சு பார்டர் கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்டர் கட்டி முடிச்சுட்டு செகண்ட் லைன் நம்ம எந்த பக்கம் கட் பண்ணுறோமோ அதே பக்கம் நம்ம வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈவனாக வரும். அப்புறம் இன்னொன்று தகவல் சொல்லிக்கிறேன், நான் என்னோடய சேனல் அப்படி இல்லை. நான் சில சேனல்கள் எல்லாம் பார்க்குறேன், கூட வளைஞ்சி நெளிஞ்சி ஒரு மாதிரி மேலே அகண்ட மாதிரியும் கீழே குறுகலாகவும் இந்த மாதிரியெல்லாம் வரும். என்னோடய சேனல் எல்லாம் நீங்கள் அப்படி பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி வரத்துக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஏன் அப்படின்னா, நம்ம சென்டர் லைன் ஒரு லைன் போட்டுடுறோம். ஒரு லைன் போட்டுட்டு பேஸ் அந்த சென்டர் லைனில் நம்ம முடிச்சு போட்டு வச்சிடறோம் இல்லையா? முடிச்சு போட்டு வச்சுட்டு அப்பில் ஒரு 5 லைனும் டவுனில் ஒரு 5 லைனும் நம்ம போடுறோம். அப்போ நம்ம மாற்றி போடணும். இந்த பக்கம் ஒரு லைன் போட்டால் நம்ம அந்த பக்கம் ஒரு லைன் போட்டோமோ அப்படின்னா நம்மளுக்கு கூட ஈவனாக மேலே வரைக்கும் கரெக்டாக வருதுங்க. அதே ஒரே முட்டா அந்த பக்கம் ஒரு 5 லைன் போட்டுட்டு ஓகே பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு 5 லைன் போடும்போது நம்மளுக்கு கூட குவணிச்சிக்கிட்டு போகுது. அதுக்கு உண்டான என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம வாப்பு நம்ம கை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாறும்போது உங்களுக்கு கூடைக்கு ஒரு சைடாக இழுத்துட்டு போகிற மாதிரி வருது. அதை நான் கமெண்ட்ஸில் மற்றவங்ககிட்ட சொல்ல முடியாது இல்லையா? அதனால் என்னோடய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சில டிப்ஸுங்கெல்லாம் நான் இடையில சொல்கிறேன். பேஸ் தெரிஞ்சது தானேன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. சரியா? நாம் ஒரு சேனலை எடுத்தோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் தயவு செய்து பண்ணாதீங்க. என்கிட்ட நான் எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட புஷ்ஷோட விலை, குமிழோட விலை, ஒயரோட விலை, என்னென்ன ஒயர் விற்கிறீங்க, எல்லா ஒயரும் என்னென்ன ரேட்டுன்னு எல்லாத்தையும் கேட்கும்போது என்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. கேட்டு முடிச்சுட்டு தகவலெல்லாம் வாங்கிட்டு வெளியில் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஒரு 2-3 நாளாக இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. நைட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 சப்ஸ்கிரைபர் ஏறியிருக்காங்க, விடிஞ்சு பார்த்தோம்னா 2 சப்ஸ்கிரைபர் கம்மியாயிருக்காங்க. இதுதான் எனக்கு புரியல. சரிங்களா? தயவுசெய்து அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஒரு கூடைக்கு நம்ம ஜாயின் பண்ணி வச்சிட்டோம். 2வது கூடைக்கு 22 ஒயரு ரெட் கலரில் நம்ம எடுத்து வச்சிடலாம். ராமர் க்ரீனில் ஒரு 6 கலர் பார்டர் கட்டுறக்கு 6 ஒயருமே, மீதி 16 ஒயர்கள் ரெட்டுலேயும் எடுத்து இந்த கூடையை நம்ம ஒரு முடி போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் 22 ஒயர் எடுத்து கட்டி முடி போட்டு வச்சுட்டேன். நான் டப்புன்னு இந்த கூடையை முடித்தோன்னா அந்த கூடையை ஜாயின் பண்ண எடுத்துக்குவேன். இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் கூடைகள் போடுவேன். அதே மெத்தடை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நான் எப்படி போடுவேன்னா, நான் இந்த மாதிரி தான் போடுவேன்.
ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டு கட் பண்ணுறோம் இல்லையா, அதே பக்கம் இந்த பக்கம் திருப்பி வச்சு நானும் ஜாயின் பண்ணிக்குவேன். அப்படி ஜாயின் பண்ணுறதுனால தான் என்னோடய கூடைகள் ஈவனாக கீழேருந்து மேலே வரைக்கும் கரெக்டாக வருது. நீங்கள் மேலே ஒரு 5 லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கீழே இருக்கிற 5 லைன் போட்டுக்கலான்னு நீங்கள் போடும்போது தான் அந்த மாதிரி கோணையாக கூடைகள் வரக்கு காரணம். அந்த ஒரு இதை நீங்கள் திருத்திக்கிங்க. நிறையா சகோதரிகள் எனக்கு கூட போட்டிருக்கேன், நான் அனுப்புகிறாங்க வாட்ஸ்அப்பில். ஆனால் அதையெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, கோணைச்சிட்டு போகுது கூட. அந்த மாதிரியெல்லாம் போடாதீங்க. நாம் ஒருத்தரை ஃபாலோ பண்ணி கூட போடுறோம் அப்படின்னா கூட கரெக்டாக போடணும். ஒரு கூட 2 கூட போடும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி கோணல் மாணல் வர்றது சகஜம். புதுசாக பிகினர்ஸுக்கு வர்றது சகஜம். அதே மாதிரி நாட்ஸை வந்து ஈவனாக போடுங்க. ஈவனாக போடும்போது தான் உங்களுக்கு கூட வந்து லுக்காக கிடைக்கும். ஒரு நாட்டு சின்னதாகவும் ஒரு நாட்டு பெருசாகவும் ஒரு நாட்டு ரொம்ப தொலபுலானாகவும் ஒரு நாட்டு டைட்டாகவும் போடாதீங்க. ஒரே கைப்பட கூடைகள் போடும்போது தான் அந்த கூடைகள் வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்துட்டு பாருங்கள், எந்த பக்கம் கட் பண்ணேன், இந்த பக்கம் நான் கட் பண்ணுறேன்னா இந்த பக்கம் கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த பக்கம் வைக்கிறேன். எந்த பக்கம் கட் பண்ணுறனோ அந்த பக்கம்தான் வைப்பேன். சரிங்களா? ஒரு லைனுக்கு மேலே ஒரு லைன் போட்டு மறுக்கா அதே லைனுக்கு நான் மேலே போட மாட்டேன். அந்த மாதிரி போடுறதுனால இந்த மாதிரி எனக்கு கரெக்டாக வரும். நீங்களும் இதே மாதிரி போட்டுக்குங்க. இப்போ வந்துட்டு நான் 11 பேஸ் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சரிங்களா? பேஸ் எல்லாம் போட்டுட்ருக்கிறது காமிச்சோம் அப்படின்னா வீடியோ இன்னுமே லென்த்தாக ரொம்ப லென்த்தாக வந்துடும். பாருங்கள், இவ்வளோ அக்யூரேட்டாக தான் எடுத்திருக்கேன். இந்த சைடு ஒயர் வந்து 25 சென்டிமீட்டர் நான் வந்து கம்மியாக விட்டுருக்கேன். சரிங்களா? நம்ம வந்து 11 பேஸ் போட்டுட்டு இதுக்கு குச்சி சொருகிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி போட்டுட்டு வந்துடுங்க. சரிங்களா? நான் 2 லைன் போட்டிருக்கேன். 2 லைன் போட்டு 3ஆவது லைன் தொடங்கி வச்சுருக்கிறேன். தொடங்கி வச்சுட்டு நான் வந்து 11 லைன் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் வந்து எப்படி வீடியோ போடுறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், கீழே சேர் வச்சு அதுக்கு மேலே 2 துண்டு கார்ட்போர்டு வச்சு அதுக்கு மேலே தான் வந்து நான் செல்லு இங்கே வச்சுட்டு கீழே உட்காந்து நான் கூட போடுவேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் உங்களுக்கு டுட்டோரியல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு அவ்வளோ அசால்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது, அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறீங்க. என்னை புரிஞ்சு எனக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ண அந்த தோழிங்க என்றைக்கும் என் கூட இருப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இவங்கெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க. அவங்களுக்காக ரொம்ப ரொம்ப நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். 1லேருந்து தான் நம்ம 100 ஆகிறோம், 100லேருந்து 1000 ஆகிறோம், 1000லேருந்து லட்சம் ஆகிறோம். ஆனால் அந்த ஒரு சப்ஸ்கிரைபரை நான் மதிக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி நான் 11 பேஸ் போட்டுட்டேன். 11 பேஸ்லேயுமே வந்துட்டு நான் பார்டர் கொடுத்து தான் போட்டிருக்கேன். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து நம்ம ரெட்டில் கூடையில் வச்சோம்னா ரெட் கூடையில் 7 லைன் வச்சுட்டு மேலே 4 லைன் வந்து பார்டரில் கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் 2 கிராமர் க்ரீன்லேயும் அந்த பக்கம் 2 ராமர் க்ரீன்லேயும் கொடுக்கும்போது நம்மளுக்கு 11 பேஸ் வந்துடுச்சு. பேஸ் இவ்வளோ ப்ராடாக தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லென்த்தில் ஒன்றை கூட்டிக்கிங்க, பேஸில் ஒன்று கம்மி பண்ணிடுங்க. சரியா? இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ நீட்டாக இந்த கூடைக்கு குச்சி சொருகியிருக்கேன்னு. குச்சி சொருகி இதுக்கு நான் குமிழும் வைப்பேன், 10 குமிழ். ஆனால் நான் கம்மி ரேட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறேன். எல்லா தாட்டெல்லாம் நான் ரேட் அதிகமாக வைக்க மாட்டேன். என்கிட்ட நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. நான் வந்துட்டு குரூப்பெல்லாம் இல்லை, நானே சிங்கிள் பர்சனாக தான் நான் கூட போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பல்க் ஆர்டர் வந்தாலுமே நான் அவங்கக்கிட்ட டைம் கேட்டுக்குவேன். 5 நாள் 30 நாள் அப்படின்னு டைம் கேட்டு போட்டு தான் கொடுப்பேன ஒழிய நான் வந்துட்டு மற்றவங்கிட்ட யாரும் எங்கள் ஊரில் இங்கே யாரும் பின்னுறவங்க இல்லை. எடப்பாடியில் நான் ஒருத்தி தான் அந்த கூடை பின்னிக்கிட்டு இருக்கேன். அதனால் நானே நீங்களே போட்டு கொடுங்கன்னாங்கன்னா ஆர்டரை முன்கூட்டியே நான் வாங்கிக்குவேன். அதாவது இப்போவுமே வந்துட்டு நான் மார்ச் 6ஆம் தேதிக்கு ஒரு பல்க் ஆர்டர் கொடுக்கணும். ஆனால் நான் இது வந்து ஏப்ரல் 6ஆம் தேதியே எனக்கு இந்த ஆர்டர் சென்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஆர்டர் சென்ட் பண்ணிவிட்டு நான் போட்டுட்ருக்கேன். மொத்தம் எவ்வளோ ரோல் அப்படின்னா 50 ரோல் போடணும். 50 ரோலுமே வந்துட்டு போட்டு நான் டிஸ்போஸ் பண்ணுற டேட் பார்த்துட்டிங்கன்னா மார்ச் 6. அதுக்குள்ளே இடையில ஏப்ரலில் வந்துட்டு 14ஆம் தேதி சித்திரை 1 வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் ஊரில் தெவம்னு சொல்லுவாங்க, பச்சை போடுவாங்க. பெருமாளை கும்பிட்றவங்க, பெரியாண்டிச்சு கும்பிட்றவங்களாம்
பச்சை போடுவாங்க. அதுக்கு ஒரு நாள் எனக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி குலதெய்வ கோயிலுக்கு போக வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி இடங்களில் 2 நாள் 3 நாள் என்னால் கூட போட முடியாமல் இருந்தாலுமே நான் அந்த டைமுக்குள்ளார நான் போட்டு கொடுத்துருவேன். அதே மாதிரி நான் காலையில் கொஞ்சம் நேரமும் நைட்டு 10 மணி வரைக்கும் தான் கூட போடுவேன். அதுக்கு மேலே போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள், 2 கூடைக்குமே இவ்வளோ ஒயர் தான் இருக்குது. இப்போ நம்ம இது ஒரு ரோல் அது ஒரு ரோல் தான் எடுத்துருக்கோமா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு கலர்லேயும் 2 ரோல் வாங்கிக்கணும். அப்படி வாங்கும்போது இது ஒரு ரோலில் 11 லைன் தான் மேலே வந்துச்சு. திருப்பி ஒரு ராமர் கிரீன் ஒரு ரோல் எடுத்து அந்த 11 லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த ஹேண்டில் போட்டேன். அதே மாதிரி ரெட்டுக்கும் 11 லைன் தான் வரும் மேலே ஹைட்டில். உங்களுக்கு ஒயர் பார்த்திங்கனாவே தெரியும். அதே மாதிரி அதுக்கு ஒரு 9 லைன் நான் ரெட்டில் ஒரு கட்டு எடுத்து தான் போட்டேன். 2ஐயும் எடுத்து இதில் அரைக்கட்டு அதில் அரைக்கட்டு தான் நம்மளுக்கு மீதி ஆகும். அப்போ நம்ம எடுத்தது 4 ரோலு, செலவானது நம்மளுக்கு 3 ரோலு. அந்த மாதிரி கணக்கு வச்சு தான் நான் கூடைகளோட விலையை கலெக்ஷன் பண்ணுவேன். சரிங்களா. இப்போ நான் பாருங்கள், இந்த கூடையை நான் போட்டு முடிச்சுட்டேன். எனக்கு அக்யூரேட்டாக நான் பாருங்கள், இந்த அளவில் எனக்கு அக்யூரேட்டாக எனக்கு ஒயரு சொருகிறதுக்கு கிடச்சிருக்கு. போதும், இந்த ஒயருங்க ஒரு 5-6 நாட்டுக்கு சொருக வரும். சரிங்களா. அதே மாதிரி குட்டி கூடைகளுக்கு நான் எப்படி சொருகுவேன், பெரிய கூடைகளுக்கு எப்படி சொருகுவேங்கிறதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன். இது சின்ன கூடை தானே, 1.5 ரோல் கூடை 1 ரோல் கூடையெல்லாம் நீங்கள் ஆஃபை இந்த மாதிரி திருப்பிட்டு பாருங்கள், நீட்டாக பேஸ் வந்திருக்கு. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு நான் 6 குமிழ் வைப்பேன். 6 குமிழ் வச்சு இதுக்கு ஹேண்டில் போட்டு கொடுத்து இது வெறும் 200 ரூபாய்க்கு தான் இந்த கூடை நான் கொடுத்தேன். 200 ரூபா. சரிங்களா. 2 கூடை 400 ரூபான்னு கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த கூடையோட ஆர்டர் தான் இப்போ எனக்கு வந்திருக்குது. அதுதான் நான் இப்போ போட்டு விட்டுருக்கேன். 1.5 ரோல் 3 ரோல் எடுத்தோம்னா 2 கூடை நீட்டாக ஆகுது. இதோட எடையுமே நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் கொடுக்குறேன். சரிங்களா. ஒரு கூடை என்ன எடை, 2 கூடை என்ன எடை வந்துச்சு, எதனால் நான் 400 ரூபாய்க்கு கொடுத்தேன் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தையும் உங்கள் கிட்ட சொன்னால் தானே. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எதுக்கு நீ கம்மியான விலைக்கு கொடுக்குற, எதுக்கு நீ 2 கூடை சேர்த்து 400 ரூபாய்க்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஃபேவராக இருக்குது, நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் பாருங்கள். ஆனால் பிராண்டு வேரியேஷன் வரும். பிராண்டு மாற்றி போடும்போது நம்மளுக்கு இந்த மெஷர்மெண்ட் வராது. இதுவே நீங்கள் திருச்சி ஒயருன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்வஸ்திக் அண்ட் திருச்சி ஒயரு, அது பார்த்துட்டிங்கன்னா நல்லா மோட்டாவாக இருக்கும், நல்லா கெட்டியாக இருக்கும். அந்த கூடையில் இவ்வளோ மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்தோம் அப்படின்னா இது 2 ரோல் கூடை தான். சரிங்களா. இதுவே ஆப்பிள் பிராண்டில் போடும்போது நம்மளுக்கு 1/2 ரோல் சேவ் ஆகுது. ஏன் 1/2 ரோல் சேவ் ஆகுது அப்படின்னா, ஆப்பிள் பிராண்ட் கொஞ்சம் நம்மளுக்கு லேசாக கிடைக்கும். ஒயர் அதிகமான லென்த்து கிடைக்கும். அதே திருச்சி ஒயர் லென்த் அவ்வளோ கிடைக்காது. ஆனால் ஒயர் நல்லா கெட்டியாக இருக்கும். ஒயர் நல்லா கெட்டியாக இருக்கும்போது கூடைகள் நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். நான் வீட்டு கூடைகளுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஒயரில் ப்ரிப்பேர் தான் பண்ணியிருப்பேன். இது எனக்கு ஆர்டர் வந்ததுனால நான் ஆப்பிள் பிராண்டு யூஸ் பண்ணுறேன். சரிங்களா. பாருங்கள், இந்த மாதிரி நான் எவ்வளோ நீட்டாக சொருகிட்டேன்னு பாருங்கள், எவ்வளோக்கு சொருகியிருக்கிறேன். ஒரு 1.5 ரோல் கூடைக்கு யாருனாச்சும் இந்த அளவுக்கு சொருகுவாங்களா. ஆனால் நான் சொருகியிருக்கேன். இது என்னோடய ஒயரில் ஏதாவது வேஸ்டேஜ் இருக்கா, எந்த ஒயருமே வேஸ்ட் ஆகாது. அந்த ஒரு 5-6 ஒயர் மட்டும் வேஸ்ட் ஆகிருக்கு. ஏன்னா அதை நம்ம வெட்டும்போது கொஞ்சம் குந்தலாக வெட்டியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இதை வெட்டி முடிச்சுட்டு இப்போ கூடையை நல்லா நேராக திருப்பி நம்ம எப்படி மடக்கணுமோ அதே மெத்தடில் உள்ளே மடக்கி ஒரு 1/2 மணி நேரம் போட்டுட்டிங்க அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக கிடச்சிரும். நம்மளுக்கு வெளியே 1/2 மணி நேரம் திருப்பி நம்ம கூடை சொருகணும். அதே மாதிரி உள்ளே திருப்பி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மடித்தது அந்த அடையாளம் தெரியாமல் நல்லா நீட் ஃபினிஷிங்கில் வந்துடும். சரிங்களா. இப்போ நான் 20 லைன் கரெக்டாக அக்யூரேட்டாக போட்டுட்டேன். எனக்கு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா சகோதரி? நீங்கள் கேட்டீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த லேடர் நட் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. இது குட்டியாக மேக் பண்ணால் தான் இப்படி தெரியும். பெருசாக மேக் பண்ணிங்க அப்படின்னா தெரியாது. ஆனால் அது உள்ளே அசிங்கமாக தெரியும். இப்போ நம்ம பாருங்கள், நான் ப்ளூவில் 4 ஒயருமே ரெட்டில் 4 ஒயரும் மொத்தம் 8 ஒயர் எடுத்திருக்கோம் 2 ஹேண்டிலுக்கு. சரிங்களா. 2 ஹேண்டிலுக்கு 8 ஒயர் எடுத்துகிட்டு அதில் 2 ஒயர் ரெட் கலருமே 2 ஒயர் ராமர் க்ரீனும் எடுத்துக்கிறோம். ராமர் க்ரீன் 2, இது 2.
ஆனால் நான் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன். ஸ்டீல் ஸ்கேலில் தான் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஒரு ஹேண்டிலுக்கு இந்த மாதிரி கைப்பிடியில் முடி போட்டு நான் எடுத்து அட்டால் வச்சுருவேன். இப்போ நம்ம ஸ்டீல் ஸ்கேல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் எப்படி மெஷர் பண்ணியிருக்கேன்னு உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன். 1 2 3 4 5 5ங்களா? 5 இன்ச்சுக்கு மேலே 1 இன்ச்சு எடுத்திருக்கேன். அது எதுக்குன்னா உங்களுக்காக தான். எனக்கு அது வேஸ்ட்டாக தான் போச்சு. 4 ஒயரில் 4 இன்ச்சு ஒயரு எனக்கு வேஸ்ட்டாக தான் போச்சு. நீங்கள் புதுசாக போடும்போது உங்களுக்கு பத்தாமல் போகக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான். சரிங்களா? இப்போ பாருங்கள், அந்த 4 ஒயருமே ஒரு க்ரீனு, ஒரு ரெட்டு, ஒரு க்ரீனு, ஒரு ரெட்டு அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி எடுத்தால் தான் இந்த மாதிரி வரி வரியாக உங்களுக்கு ஹேண்டில் வரும். இந்த வரி ஹேண்டில் எப்படி போடுறது அப்படின்னு நான் ஆல்ரெடி டுட்டோரியல் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் கீழே ஃபேன்சியாக போட்டதுனால இந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த ஹேண்டில் போட்டு காமிங்க சிஸ்டர் அப்படின்னு. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த பக்கம் வந்துட்டு சைடில் 5 ஒயரு விட்டுட்டு நம்ம ஹேண்டில் போடுறோம். ஹேண்டில் வந்து நான் பாருங்கள் 6வது நாட்டிலேருந்து எடுத்திருக்கேன். மேலே ஒன்று சொருகுனதோடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 7 நாட்டு வரும். 7 நாட்டுங்களா? இங்கே பாருங்கள், இது வந்து நான் 2 ஒயர் ஹேண்டிலில் எப்போவுமே நான் 2 நாட்டில் தான் ஹேண்டில் போடுவேன். அப்போ தான் ஹேண்டில் ஸ்டிப்பாக இருக்கும். ஒரு ரோல் கூடைக்கு மட்டும்தான் நான் ஒரே ஹேண்டிலில் ஒரு இதில், அதாவது ஒரு நாட்டில் நான் வந்து ஹேண்டில் போடுவேன். இந்த மாதிரி கரெக்டாக ஈவனாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதுலேயே வந்துட்டு நம்ம உள்வயருமே கொடுக்கலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி ஹேண்டிலுக்கு வந்துட்டு அதே கலர் தான் கொடுப்பேன். உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காகத்தான் நான் வந்துட்டு வேறு ஒயர் எடுத்திருக்கேன். சரிங்களா? இதை வந்து 3 அடியில் 2 ஒயர் எடுத்துக்கோங்க. இதையுமே மெஷர் பண்ணி காமிக்கிறதா இருந்தாலும் காமிக்கிறேன். நான் வந்துட்டு 2.25 அடியில் 2 ஒயர் எடுத்தேன். நீங்கள் 3 அடி எடுத்துக்கோங்க. 3 ஒயர் எடுத்துகிட்டு இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் வேறு கலரில் எடுக்கிறேன். ரெண்டாவது வந்து இதுக்கெல்லாம் உள் ஒயரெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் ஹெவியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் உள் ஒயர் கொடுத்துருக்கேன். சரியா? அது உங்களுக்காக தெரியணுங்கிறதுக்காக தான் நான் உள் ஒயர் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு 1 2 பாருங்கள், 2.25 தான் நான் எடுத்திருக்கேனா. 2.25 அடியில் நீங்கள் 3 கூட எடுத்துக்கோங்க. எனக்கு 2.25 இந்த கைப்பிடிக்கு அளவாக இருந்துச்சு. இதையும் ஈவனாக எடுத்துக்கோங்க. உள் வயரையும் ஈவனாக எடுத்துக்கோங்க. உள் வயரையும் ஈவனாக எடுத்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் பின்னருக்கு. பாருங்கள், ரெட்டு 1 எடுத்து இந்த இது என்னது க்ரீன் 1 எடுத்து இந்த பக்கம் மேலே வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த பக்கம் லெஃப்ட் சைடு ரைட் சைடில் இருக்கிறது எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு இன்ட்டு மார்க் மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் ரெட்டு ரைட் சைடு இருக்குல்ல, அந்த ரெட்டு எடுத்துக்கிறோம். பாருங்கள், கீழே வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற ரெட்டு எடுத்து ஒயர் மேலே இருக்கிறதுனால நாம் அதை கீழே கொண்டு போயிட்டு இப்படி வைக்கிறோம். இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இன்ட்டு சைஸில் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அந்த பக்கமும் எடுத்து வச்சுக்கோங்க. 3வது ஒயரை ப்ளூ கலரு கீழே 1 மேலே 1 அப்படி தான் நம்ம வைக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பக்கமும் ப்ளூ கலர் எடுத்து ரைட் சைடில் ப்ளூ கலர் எடுத்து கீழே 1 மேலே 1 கீழே 1 அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். இது நார்மலாக ஹேண்டில் போடுற ப்ராசஸ் தான். இப்போ நம்ம 4வது ஒயர் எடுக்கிறோம். பாருங்கள், 4வது ஒயர் எடுத்துகிட்டு கீழே 1 மேலே 1 அதே மாதிரி கொடுத்துட்டோம். இந்த பக்கம் ரெட் ஒயர் எடுத்துருக்கோம், மேலே இருக்கா, அதனால் அது கீழே கொண்டாந்துட்டு கீழ் ஒயர் எடுத்து மேலே விட்டுட்டு மேல் ஒயர் எடுத்து கீழே விட்டுட்டு கீழ் ஒயர் எடுத்து மேலே விடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி மேலே விட்டு கரெக்டாக ஈவனாக பிடிச்சிக்கோங்க. இதில் தான் உங்களுக்கு வந்துட்டு ஒயர் வந்து ஏசகோசலாக போயிடும், அதாவது ஏத்தியும் தாத்தியமாக போயிடும். இப்போ நீங்கள் ப்ளூ எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டில் நீங்கள் ப்ளூ தான் எடுக்கணும். ப்ளூவில் வந்துட்டு கீழே பாருங்கள், உங்களுக்கு வேணால் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா?
ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அதே ஹோலுக்கு நேராக இருக்கிற 2 நாட்டில் எடுத்தோம் இல்லையா, ஹேண்டில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஒயர் திருப்பாமல் கரெக்டாக எடுத்துக்குங்க. எப்பவும் போல் கையில் ஒன்று மேலே ஒன்றுன்னு வச்சு இதை கொண்டாந்துருங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிற க்ரீனை எடுத்து அதே நேருக்கு நம்ம உள்ளேருந்து விட்டோம் இல்லையா, அதே ஒயருக்கு விட்டு மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துகிட்டு கீழே ஒன்று மேலே ஒன்று விட்டு எடுத்துக்கோங்க. ஒயர் வந்து திருப்பாமல் எடுங்க. ஏன்னா இது ஒயர் லேஸாக இருக்கிறதுனால சும்மா திரும்பி போயிடும். சரிங்களா? இதே ஹேண்டிலில் வந்து நம்ம ஒரு நாட்டுக்கு போடும்போது இன்னும் அழகாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு இது 2 நாட்டுக்கே எனக்கு போட்டு பழக்கானதுனால நான் 2 நாட்டில் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஒரு நாட்டில் கூட உங்களுக்கு நான் போட்டும் காமிக்கிறேன். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். என்கிட்ட போட்ட கூடைங்க எதுவும் இல்லை. நான் போட்டு அப்பப்போ டிஸ்போஸ் பண்ணிடுவேன். சரிங்களா? இப்போ வந்துட்டு நம்ம ரெட் எடுக்கிறோம். ரெட் எடுத்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் பாருங்கள், இந்த மாதிரி இடையில உங்களுக்கு உள்வயர் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அதை ஒரு லப்பர் பேண்டு போட்டுக்கோங்க. என்கிட்ட லப்பர் பேண்டு இல்லை, அதனால் வந்து நான் முடி போட்டுக்கிறேன். சரிங்களா? நீங்களும் அது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெட் கலர் ஒயர் எடுக்கிறோம். பாருங்கள், ரெட் கலர் எடுத்து நம்ம முதல்ல விட்டோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தால் பாருங்கள், அதுக்கு பக்கத்து நாட்டில் இந்த மாதிரி விடணும். இந்த மாதிரி விட்டு அதே நேருக்கு இருக்கிற இந்த ஹோலுக்கு பக்கத்தால் எடுக்கணும். எடுத்துக்கிட்டிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதையும் அதே மாதிரி ப்ராசஸில் கீழே ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம பின்னுவோம் இல்லையா, அதே மாதிரி பின்னிக்கிங்க. உங்களுக்காக தான் நான் இது மெதுவாக சொல்லி கொடுக்குறேன். இல்லைன்னா நான் வந்து ஒரு கைப்பிடி 10 நிமிஷத்தில் கடகடன்னு போட்டுருவேன். இப்போ இந்த பக்கம் ரைட் சைடில் இருந்து எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். லெஃப்ட் சைட்லேருந்து ஒயர் எடுத்து ரைட் சைடு கொண்டு போகணும். ஆனால் நம்ம எந்த இடத்துல சொருகணுமோ அந்த இடத்துல தான் எடுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த இடத்துல சொருகி அந்த பக்கம் போட்டோம்ல, அதே மாதிரி அந்த இடத்துல சொருகி இந்த பக்கம் போடணும். நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதோட நேருக்கு எடுத்துருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு உள்புறமும் கரெக்டாக நேருக்கு வரும். நீங்கள் மாற்றி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாறி தான் போகும். சரிங்களா? ஒயர் பாருங்கள் எப்படி மடங்கியிருக்குன்னு, அது எடுக்கணும் கரெக்டாக. சீக்கிரம் மாறி போயிடுது. அதனால் மாறாமல் எடுங்க. ஒயர் பிறண்டு போயிடுது. ஒயர் பெறலாமல் எடுத்து நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த 4 ஒயர் பிரித்து விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஹேண்டிலு. சரிங்களா? பாருங்கள், இந்த நடுவில் நம்ம அளவு ஒயர் இந்த உள் ஒயர் வச்சோம்ல, அது எவ்வளோ உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு முடிச்சு ஒன்று போட்டுருங்க. இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி முடிச்சு போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அது உள்ளே கிடக்கும். உள்வயர் நீங்கள் போட்டதுக்கப்புறம் வைக்கலாம், போடாததுக்கு முன்னாடியும் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம க்ரீன் ஒயர் எடுத்து சிகப்புக்கு பக்கத்தால் நாம் கொடுத்தோம்ல, இங்கே சிகப்பு கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதுக்கு பக்கத்தால் தான் நான் கொடுக்குறேன். அதே நேர் ஆப்போசிட்டில் அந்த ஹோலில் நம்ம ஒயர் எடுத்துக்கலாம். பாருங்கள், எடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனாலும் நான் எல்லா ப்ராசஸுமே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். சரியா? அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போயிருக்கு. தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் உங்களுக்கு அழகாக போடுறதுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம இந்த ஹேண்டிலை இறக்கி நம்ம போடணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 6 ஒயருக்கு நம்ம கீழே போடுறதுனால நம்மளுக்கு 5 அடி கரெக்டாக இருக்குது. அதே 12 அடியில் நீங்கள் இந்த நாட் போடணும் அப்படின்னா 12 பூவில் கீழே இறக்கி நீங்கள் இந்த நாட் போடணும் அப்படின்னா ஒரு 7.5 அடி அப்படி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஹேண்டில் வந்து நீட்டாக வரும். பாருங்கள், இதுக்கு பக்கத்தால் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இது வந்து நம்ம இப்போ 3வது ஒயர் நம்ம விட்டுருக்கோம். சரிங்களா? 3வது ஒயர் விட்டு எடுக்கிறோம். ரெட்டு ஒன்று எடுத்துட்டோம், முதல்ல ஃபஸ்ட்லேயே க்ரீன் ஒன்று எடுத்துட்டோம், அப்புறம் மறுக்கா ப்ளூ ஒன்று எடுக்கிறோம். இப்போ வந்துட்டு ரெட் கலர் ஒயரு பாருங்கள், ரெட்டு ஒன்று ப்ளூ ஒன்று, திருப்பியும்
ரெட்டு 3 ஒயர் விட்டு எடுத்துட்டோமா. இப்போ நம்ம ரெட்டு ஒயரை விட்டு எடுக்கிறோம் பாருங்கள். அந்த மாதிரி 4 ஒயருக்கு 4 நாட் போயிடும். நம்ம ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணதில் ஒரு நாட் போயிடும், 5 நாட்டு. மேலே நம்ம பிடிச்சு போடுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு நாட்டு சரியாக போயிடும். 6 நாட்டு நம்மளுக்கு நான் கீழே இறக்கி போட்டதுனால எனக்கு இந்த 6 நாட்டுமே வந்து கரெக்டாக வந்துடும் பாருங்கள். ரெட்டு ஒன்று போட்டோம், சரி ரெட்டு ஃபஸ்ட்டில் போட்டோம், அதுக்கப்புறம் ப்ளூ போட்டோம், அதுக்கப்புறம் ரெட்டு போட்டோம், இப்போ ப்ளூ போட்டோம், இப்போ ரெட்டு போட்டிருக்குறோம். அப்போ வந்து ப்ளூவில் அடுத்தது வந்துட்டு நீங்கள் ரெட்டு ஒயரு இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிற ரெட் ஒயர் எடுத்து லெஃப்ட் சைடு விடணும், லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயர் எடுத்து ரைட் சைடு விடணும். இப்போ லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு கொண்டாடுறீங்க பாருங்கள். அதே ஹோல்குள்ளே தான் பக்கத்தில் விடணும். இங்கே பாருங்கள், இந்த ஹோல்குள்ளே விட்டிங்கன்னா இதுக்குள்ளாரையே தான் விட்டு மேலே எடுக்கணும். சரியா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதாவது நேருக்கு இருக்கிற ஹோலில் தான் நீங்கள் விடணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம 4 ஒயருமே உள்ளே விட்டு எடுத்துக்கிட்டோம், 4 நாட்டுமே நம்ம போட்டோம். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கும். சரிங்களா, பாருங்கள் 1 2 3 4 எவ்வளோ நீட்டாக கரெக்டாக வந்துருச்சுன்ட்டு. இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு வந்திருந்தால் தான் நீங்கள் சரியாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லையா நீங்கள் தப்பாக போட்டிருந்தீங்க அப்படின்னா பிரித்து விட்டு எடுத்து போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ வந்துட்டு நம்ம ரெகுலராக நம்ம கட்டுப்பிடிப்போம் இல்லையா, நான் எப்பவுமே எல்லா கூடைகள் கட்டுப்பிடிச்சி போடுவேன்ல, அது மாதிரி ஒரு பிடி பிடிச்சிக்கலாம். சரிங்களா, ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகமும் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து மன உளைச்சல் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் நான் கேளுங்க. அதே மாதிரி அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நல்ல கதை விடுறீங்க. என்கிட்ட ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் வர்றதுக்கு சில பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா வாட்ஸ்அப்புக்கு வந்தால் தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால ஃபோனை பண்ணி அன்டைம்லாம் ஃபோனை பண்ணி கொஸ்டின் கேட்குறீங்க. நீங்கள் கொஸ்டின் கேட்குறக்காக தான் கமெண்ட்ஸ் பாக்ஸுன்னு ஒன்று இருக்குது, அது தெரியுங்களா? கேட்டால் என்னங்கிறீங்க, நான் வயசானவங்க, எனக்கு கமெண்ட் பண்ண தெரியாது. என்னங்க கதை விடுறீங்க, வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் உங்களுக்கு கமெண்ட்ஸ் மட்டும் போட தெரியாதா? கமெண்ட்ஸ் உங்களுக்கு அடிக்கவே தெரியலனாலும் மைக் இருக்குல்ல, அதை பிடிச்சிங்கன்னா நீங்கள் என்ன கேட்கணுமோ அதை கேட்டிங்கன்னா அது ஓகே ஆயிடுது. அப்படி நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம், அதுவும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. என்ன வந்து அன்டைம்லாம் ஃபோன் பண்ணி நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க. தயவுசெய்து கமெண்ட்ஸ் பண்ண தெரியல அப்படின்னா விட்டுருங்க. இல்லையா வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்கன்னு சொன்னோம்னாலும் வாட்ஸ்அப்புக்கும் வர்றதில்லை. காரணம் வாட்ஸ்அப்புக்கு வந்தால் இன்னார் தான் தெரிஞ்சிருமா. எப்படி பாருங்கள், நல்லா கதை விடுறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம கஸ்டமர் நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுனால நான் கேட்குற ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே டைமில் வந்துட்டு அன்டைமில் கேட்கும்போது இன்றைக்கி டைம் ஓவர் ஆகிடுச்சுங்க, நாளைக்கு காலையில் வாங்கன்னு நான் சொல்லிடுவேன். சரிங்களா, யாருக்கிட்டையுமே நான் அவாய்ட் பண்ணதே இல்லை. அப்புறம் இன்னொன்று வந்து நான் ஒயர் எங்கே வாங்குகிறேன் அப்படிங்கிற அட்ரஸ் எல்லாம் வந்து கேட்குறீங்க. நிறையா சிஸ்டருங்கிட்டையும் நான் கேட்டு பார்த்தேன், ஆனால் எனக்கு யாருமே சொல்லலை. சரிங்களா, நானாக கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொருவோட அட்ரஸையும் நான் கண்டுபிடிச்சி நான் ஒயர் வாங்கிட்டுருக்கேன். எவ்வளவோ யூடியூபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே எங்கே நீங்கள் ஒயர் வாங்குறீங்க அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நல்ல மனசோட அவங்க அட்ரஸு கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் போய் ஒயர் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அந்த சிஸ்டருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அந்த சிஸ்டர் வந்து நிறையா அட்ரஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதில் வச்சு நான் வந்துட்டு 1 2 அங்கே வாங்கிட்டுருக்கேன். தேவைப்படுறத மட்டும் வாங்கிக்கிறேன். நீங்கள் எங்கே ஒயர் வாங்குறீங்கன்னு யாரை கேட்டாலும் யாரும் சொல்ல மாட்டாங்கங்க. சரிங்களா, நான் ஒயர் வாங்கி சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஒயர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் 5 டைப்பில் ஒயர் வாங்கி சேல் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வாங்கிறது கொரியர் சார்ஜ் அப்படி தான், நீங்கள் தான் கொடுக்கணும். இன்னொருத்தரெல்லாம் கேட்குறாங்க, ஏங்க எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வாங்கிட்டு தரோமே அப்படின்னு. ஏங்க நீங்கள் யாருன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்?
நான் யாருங்கிறத நீங்கள் வந்து யூடியூப்பில் தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்னோடய அட்ரஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. நான் உங்களுக்கு போட்டு விட்டுட்டு உங்களை நான் எங்கேன்னு வந்து பார்க்குறது? ஜிபே பண்ணிடுங்க. நீங்கள் எவ்வளோ ஒயர் கட்டாலும் நீட்டாக ஜிபே பண்ணிங்க அப்படின்னா நான் நீட்டாக போட்டு விட்ருவேன். உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்சல் வந்துருச்சுன்னு சொன்னால் மட்டும் போதும். அதே வந்து 5 கிலோக்கு ஒரு ரேட்டு, 10 கிலோக்கு ஒரு ரேட்டுன்னு இருக்குது. அது மாதிரி நீங்கள் வாங்குங்க. 1 கிலோவுக்கு 5 கட்டு ஒயரு, 2 கட்டு ஒயரெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா அதை நாங்கள் பார்சல் பண்ணோம்ல, அதோட எடையும் சேர்ந்து தானே வருது. அதுக்கும் கொரியர் சார்ஜ் போடுவாங்க தானே. நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு சில சிஸ்டருங்களை வந்து அதிகமாக வாங்குகிறாங்க, ஒரு சில சிஸ்டருங்க கம்மியாக வாங்குகிறாங்க. 1 கிலோக்கு இவ்வளோ ரூபா மினிமம் நீங்கள் கொடுத்துடணும். அப்போ தான் இந்த பார்சல் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? இதை விட என்னால் இன்னும் தெளிவாக சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நான் போட்டு முடிச்சுட்டு இது வந்து மேலே இந்த 6 நாட்டுக்கு நம்ம பின்னி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெகுலர் ப்ராசஸ் தான். எப்பவும் போல் இந்த 4 ஒயரும் கீழே மேலே விட்டு பின்னிட்டே வர வேண்டியது தான். நம்ம 4 ஒயர் பொல்லு கைப்பிடின்னு சொல்லுவோம் நாங்கள் இதுக்கு பேர். ஏன்னா இது தொட்டு பார்த்தோம்னா பொல்லுன்னு இருக்கும், உள்ளே ஒன்றுமே இருக்காது. அதனால் இதுக்கு எங்கள் ஊர் பக்கம் பொல்லு கைப்பிடி அப்படிம்பாங்க. கைப்பிடி போட்டு முடிச்சதுக்கப்புறம் துண்டு ஒயரெல்லாம் வேஸ்டேஜ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து கைப்பிடிக்கு கீழேருந்து மேலே சொருகுனீங்க அப்படின்னா நீட்டாக வந்து இந்த பக்கம் ஸ்டக்காகி நிற்கும். அந்த மாதிரி நீங்கள் உள்வயரை நீங்கள் அப்படியும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு உள்வயர் வச்சுட்டு பின்னுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா. இல்லையா, நான் சொல்கிற மெத்தடில் கஷ்டமே இல்லாமல் நீங்கள் ஹேண்டில் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்வயரை வந்து ஒரு 5 ஒயர் எடுத்து கரெக்டாக இந்த ஹேண்டிலுக்கு அளவாக அளந்து அதை வந்து ஒரு ஹோல் கீழே இருக்கும். நம்ம ஒயர் விட்டு எடுத்தோம்ல அந்த ஹோல் கீழே இருக்கும். அந்த ஹோலில் இருந்து நீங்கள் 5 ஒயரையும் எடுத்து மேலே விட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக இந்த பக்கம் லாக் ஆகி கரெக்டாக நிற்கும். உங்களுக்கு ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து இந்த ஹேண்டில் போட்டிருக்கேன். ஒரு சிலர் வந்து இதுக்கு உள்வயர் கொடுத்தாலும் கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம எதுக்கு உள்வயர் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம இந்த கூட வந்து ஒயர் லேசாக மெலிசாக இருக்கும். ஒவ்வொரு ஒயருங்க திக்காக இருக்கும். திக்காக இருக்கிற ஒயருங்களுக்கு நீங்கள் உள்வயர் கொடுக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி கிளாஸ் ஒயர்லாம் போட்டோம் அப்படின்னா கன்ஃபார்மாக நம்ம உள்வயர் கொடுக்கணும். ஏன்னா அது லேசாக இருக்கும். கிளாஸ் ஒயர் வந்து எப்பவுமே லேசாக ஒயர் கண்ணாடி மாதிரி இருக்கும். அப்போ நம்ம அதே கலர் ஒயரைத்தான் நம்ம உள்ளே வந்து கொடுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த ஹேண்டில் வந்து பின்னி முடிச்சுட்டு கீழே வருவோம் இல்லையா, அப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம ஃபுல்லாக பின்னுற வரைக்கும் காமிச்சிட்டு இருந்தால் இன்னும் வீடியோ லென்த்தாக போயிடும். இப்போ நான் பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். பின்னி முடிச்சுட்டு நம்ம எப்படி கீழேருந்து எடுத்துகிட்டு வந்தோமோ அதே மாதிரி 6 நாட்டுக்கு நம்ம இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். சரிங்களா? பாருங்கள், இதில் வந்துட்டு நம்ம 19 இன்ச்சுக்கு நம்ம எடுத்திருப்போம். 19 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த ஹேண்டில் இருக்கும் கீழேருந்து மேலே. அதே அளவு தான் வந்திருக்கு பாருங்கள். 7 இன்ச்சு 8 இன்ச்சு பக்கமாக வரும். சென்டிமீட்டரில் எடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக 19 சென்டிமீட்டர் வந்திருக்கும். எனக்கு இது அளவாக கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கீழே எப்படி பின்னிட்டு வந்தோமோ அதே ப்ராசஸில் தான் மேலேயும் பின்ன போகிறோம். உள்வயரை உள்ளே விட்டு எடுக்கிறது எப்படின்ட்டு பாருங்கள். இப்போ நான் மடி மேலே வச்சுக்கிறேன். மடி மேலே வச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டில் வந்துட்டு நம்ம ப்ளூ ஒயர் எடுக்கிறோம். ப்ளூ ஒயர் எடுத்து 2 நாட்டுக்கு தள்ளி தானே நம்ம விட்டோம். அதே மாதிரி 2 நாட்டுக்கு தள்ளி 2 நாட்டில் தானே நம்ம ஹேண்டில் எடுத்தோம். அதே மாதிரி இந்த பக்கமும் 2 நாட்டு தள்ளி நம்ம கரெக்டாக அந்த ஹோல்குள்ளே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம பின்னிட்டு வரணும். கீழ் ஒயர் கீழேயும் மேல் ஒயர் மேலேயும் வச்சு பின்னி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கலரில் இந்த பக்கம் இருக்கிற ப்ளூ ஒயர் எடுத்து அந்த பக்கம் விடுங்க. இந்த பக்கம் விட்டுட்டு அதே ஹோல்குள்ளார விட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 4 ஒயரையும் இதே மாதிரி ப்ராசஸில் 1 by 1 கீழே விட்டு எடுக்கணும். விட்டதுக்குள்ளாரையும் விட்டுறாதீங்க. இப்போ ரெட்டை வந்து வேறு இதில் எடுக்கணும். ரெட்டு ஒயரை வந்து கீழே இருக்கிற ஹோல்குள்ளே எடுக்கணும்.
சரிங்களா. அதுக்கும் கீழே இருக்கிற ஹோலில் ப்ளூ எடுக்கணும், அதுக்கும் கீழே இருக்கிற ஹோலில் மறுக்கா ரெட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இதே மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு ப்ளூ எடுத்துகிட்டு இப்போ ரெட்டை உள்ளே விட்றோம். ரெட்டை உள்ளே விட்டு அதே மாதிரி அதே நேர்க்காக இருக்கிற ஹோல்குள்ளார இந்த ரெட் கலர் எடுத்து மேலே வச்சு 1 by 1 பின்னிட்டு வாங்க. பாருங்கள், அதுக்கு கீழே இருக்கிறது அந்த எந்த ஹோல்குள்ளார விட்டோமோ அதோ ஹோல்குள்ளார தான் அதோட ஒயரை விடணும். சரிங்களா. இப்போ லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று எடுக்கிறோமில்ல, அதை மாற்றி மாற்றி விட்டுறக்கூடாது. லெஃப்ட்டில் இருக்கிற ஒயரை எடுத்து ரைட்டில் கொண்டாந்தோம்ல அந்த ஹோல்குள்ளாரையும், ரைட்டில் இருக்கிற ஒயரை எடுத்து லெஃப்ட்டுக்குள்ளாரையும் கொண்டாடணும். அதுக்கும் கீழே தான் வந்துட்டு நீங்கள் அடுத்த ஒயர் எடுத்து நீங்கள் போடணும். பாருங்கள், ப்ளூ கலர் எடுத்துருக்கோம். இப்போ ப்ளூ வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டு கொண்டாந்துட்டோம். இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து ரைட்டுக்கு கொண்டு போகணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ப்ளூ கலர் எடுத்து கீழே இப்போ நீங்கள் எந்த ஹோல்குள்ளே கொண்டாந்தீங்களோ அதோ ஹோல்குள்ளே தான் விடணும். விட்டு நம்ம இப்படி ரைட் சைடு எடுக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ரைட் சைடு எடுக்கிறோம். ரைட் சைடு எடுத்துகிட்டு ரைட் சைடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தான் கொண்டாடுறோம். இப்போ வந்துட்டு நம்ம ப்ளூ எடுத்ததுக்கப்புறம் ரெட்டு வந்து கீழே, அதுக்கும் கீழே ப்ளூக்கும் கீழே தான் போகணும். ப்ளூவும் ரெட்டும் வந்து மிக்ஸ் ஆகவே கூடாது. சரிங்களா. ப்ளூவில் ப்ளூ எடுத்தோம்னா ப்ளூவே தான் விடணும், அதே மாதிரி ரெட் எடுத்தோம்னா ரெட்டே தான் விடணும். இந்த மாதிரி நேருக்கு வந்துருந்தா நீங்கள் போட்டது கரெக்டுன்னு பார்த்துக்கலாம். பின்னாடி இல்லையா தப்புன்னா நீங்கள் திருப்பி எடுத்துகிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. சரியா. இப்போ நம்ம ரெட்டை விடலாம். ரெட்டை வந்து இந்த ஹோல்குள்ளார விடுறோமா, இந்த ஹோல்குள்ளார அதுக்கு நேர் ஹோல்குள்ளார இந்த பக்கம் ரைட் சைட்லேருந்து விட்டு லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்துகிட்டு ரைட் சைடு கொண்டாடுறோம். எனக்கு வந்து தலைகளாக இருக்கிறதுனால எனக்கு அப்படி வரும். நீங்கள் இடது கை பக்கமாக விட்டு வலது கை பக்கம் எடுக்கிறீங்க. அதே மாதிரி வலது கை பக்கம் உள்ளே விட்டு அதே ரெட் கலர் போட்டிருக்குல, இங்கே பாருங்கள், இப்படி தான் எடுக்கணும், இப்படி தான் வைக்கணும். சரிங்களா. இப்போ வந்து ப்ளூ கலர் ஒயரு, ப்ளூ கலர் வந்து அதுக்கும் கீழே தான் எடுக்கணும். இப்போ நான் எடுத்தேன் இல்லையா, அதுக்கும் கீழே எடுத்துக்கோங்க. அதுக்கும் கீழே எடுத்துகிட்டு அதுக்கு நேராக இருக்கிற அந்த இதுக்கு அப்படி கொண்டாடணும். கரெக்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதே மெத்தடில் தான் வந்துட்டு போடணும். நான் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், கீழே இருந்து மேலே எடுத்து இதே மாதிரியே இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக 4 ஒயரு முடிச்சுட்டு 5ஆவது ஒயர் வந்து அதே நாட்டுக்கு நேராக இருக்கிற நாட்டில் வந்துட்டு உள் ஒயரு, இந்த பக்கம் 4 ஒயர் இந்த நாட்லேயும், அந்த பக்கம் ஹோலில் அந்த 4 ஒயரையுமே நீங்கள் நீட்டாக சொருகிக்கிங்க. சொருகிறதையுமே பாருங்கள், உங்களுக்கு போடுறேன் நான். பாருங்கள், இந்த மாதிரி 4 ஒயரையும் ஒரே ஹோல்குள்ளார விட்டு பின்னாடி திருப்பி முடிச்சு போடணும். உள்ளே விடும்போது ஒரே அதாவது மொதல் ஒயரை முதல்லையும், பின்னால் வர ஒயரை 2ஆவதுலேயும், 3ஆவது வர ஒயரை 3ஆவதுலேயும், 4ஆவது வர ஒயரை 4ஆவதாக வச்சு ஒரே ஹோல்குள்ளார வச்சு போட்டு முடி போடுங்க. பாருங்கள், இப்போ இந்த ஒயரை வந்து உள்ளே சொருகினாலும் சரி, கட் பண்ணாலும் சரி, நான் உள்ளே சொருகிக்கிறேன். உள்ளே சொருகிட்டு நம்ம பின்னால் சொருகிக்கலாம். இந்த 4 ஒயருமே வந்து ஒரே ஹோல்குள்ளார இப்போ நான் எப்படி சொருகிறேங்கிறது பாருங்கள். அந்த பக்கம் நான் சொருகிட்டேன், இந்த பக்கம் பாருங்கள், இந்த ஹோல்குள்ளார ஃபஸ்ட்டில் எந்த ஒயர் வருதோ அந்த ஒயரை விட்டு நீங்கள் கரெக்டாக போட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி 4 ஒயருமே வந்து ஒரே ஹோல்குள்ளார தான் விடணும். விட்டுக்குங்க. 4 ஒயரும் ஒரே மாதிரி ஹோல்குள்ளார விட்டு பின்னால் திருப்பி முடி போட்டு சொருகிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஹேண்டில் முடிஞ்சிருச்சு. நாலு இந்த பக்கம் 4 ஒயரு, அந்த பக்கம் 4 ஒயர். நம்ம 2 நாட்டில் எடுத்தோம் இல்லையா, 2 நாட்டில் வந்துட்டு சென்டர் ஓட்டையை விட்டுட்டு இந்த பக்கம் இருக்கிற நாட்டில் ஒரு 4 ஒயரு, இந்த பக்கம் இருக்கிற ஹோலில் 4 ஒயருமே சொருகி பின்னாடி திருப்பி அழகாக பெறலாமல் முடி போட்டுக்கோங்க.
பாருங்கள், இந்த மாதிரி பின்னால் திருப்பி முடி போட்டுக்கலாம். காமிச்சே உங்களுக்கு தெரியலையா, வீடியோவில் தெரியலையா? இருங்க, நான் முடி போட்டு காமிக்கிறேன். இந்த மேலே இழுத்து மறைக்குது, அதை நான் கீழே கொண்டு வந்துடுறேன். சரி, நம்ம எல்லா ஹேண்டிலுக்கும் போடுவோம் இல்லையா, முடி திருப்பாமல் அதே மாதிரி போட்டு நம்ம சொருக போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேண்டில் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த வீடியோவை ஒரு 10 பேர்த்துக்கு சஜெக்ஷன் பண்ணும் யூடியூப்பு. அப்படி சஜெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாத சகோதரிகள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இன்னும் சில சகோதரிகள் தெரியாதவங்க இந்த ஹேண்டில் கற்றுக்கலாம். தயவுசெய்து இதை ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு வந்துட்டு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ வீடியோ பார்க்குறீங்க, ஹைப்பு இருக்குது, ஹைப் பட்டன் இருக்குது. ஒரு வீடியோக்காவது நீங்கள் ஹைப் பண்ணியிருக்கீங்களா? ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும்தான் சென்னையிலேருந்து அவங்க ஹைப் பண்ணுவாங்க. அந்த சிஸ்டர் சென்னையில் என் வீடியோ வந்தோடனே எனக்கு ஹைப் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்களும் ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ரெண்டுலேயுமே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக 4 ஒயருமே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒயர் ரெட் கலரா, அது ரெட் கலர் சொருக்கிங்க. செகண்ட் ஒயரு ப்ளூ, அப்புறம் ரெட்டு, அப்புறம் ப்ளூ, இப்படி கரெக்டாக மாற்றி மாற்றி சொருகிக்கிங்க. சொருகிட்டு பின்னாடி திருப்பி நம்ம பாருங்கள், இது இந்த மாதிரி தான் சொருகணும். சொருகிறதுமே வந்துட்டு கரெக்டாக 4 ஒயருமே வந்து 1 by 1 தான் வச்சு நம்ம சொருகணும். இந்த பக்கம் பார்த்துக்குங்க, இந்த பக்கமே அதே மாதிரி தான் 1 by 1 தான் வச்சு சொருகணும். 4 ஒன்றா வச்சு துருக்குனிங்க அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக வராது. அங்கே பாருங்கள், ஒயர் திரும்பிடுச்சு எனக்கு, அது கரெக்ட் பண்ணணும். சரியா, நான் உள்ளே முடி போடும்போது கரெக்ட் பண்ணிக்குவேன். ஃபஸ்ட் ஒயர் பாருங்கள், இப்போ நான் திருப்பிட்டேன். செகண்ட் ஒயர் பாருங்கள், செகண்டு, ஃபோர்த்து நீட்டாக விட்டுட்டேன். பாருங்கள், அவ்வளோ நீட் ஃபினிஷிங்கில் அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஹேண்டிலு ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ரெண்டையும் பெறலாமல் எப்பவும் போல் நார்மலாக இதை வந்து அப்படியே உள்ளே சொருகி விட்டுக்குங்க. 2 நாட்டுக்கு சொருகிருங்க. நான் 2 நாட்டுக்கு சொருகியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி சொருகிக்கிங்க. சொருகிட்டு இதை வந்து முடிச்சு போட்டு ஒயர் பெறலாமல் முடிச்சு போட்டு அதையும் வந்து ஒரு 7, 8 நாட் 10 நாட்டுக்காக சொருகிக்கிங்க. சொருகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்கில் வந்துடும். வெயில், ஏகப்பட்ட வெயில் ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமான வெயிலெல்லாம் வெளியில் போகவே முடியாது. நேற்று ஒரு சிஸ்டர் வந்து வாட்ஸ்அப்பில் 5 ரோல் கேட்டாங்க. அது எப்படி 10 கலரில் ஒயரை சொல்லிவிட்டு ஒவ்வொன்றிலையும் 5 பண்டலுன்னு சொல்லி போட்டு கடைசியில் எனக்கு 5 ஒயர் வேணும் அப்படிங்கிறாங்க. இந்த 5 கட்டு ஒயருக்கு நான் வந்துட்டு இந்த மாளாத வெயிலில் நடந்து போகணும். போயிட்டு திரும்பி வந்து கொரியர் போட்டுட்டு திரும்பி வரணும். அதில் எனக்கு 10 பைசா கூட பெனிஃபிட் இல்லை. ஒயரோட ரேட்டே உங்களுக்கு தெரியும். 5 ரோல் வாங்கி அதுக்கு நான் ஒரு பெட்டியை போட்டு அதை பேக்கேஜ் பண்ணி அதை நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரக்கு எனக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அதை கேட்டால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம இவ்வளோ உண்மையாக ஒர்க் பண்ணுறோம், நம்மளை வந்து ரேட் மட்டும் கேட்குறத நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி தான் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வந்துட்டு பேக்கேஜ் சார்ஜுன்னு ஒன்று போடுறாங்க. அட்டைப்பெட்டியாக இருந்தாலும் பேக்கிங் கவராக இருந்தாலும் நான் அந்த மாதிரி இது நாள் வரைக்கும் போட்டதே இல்லை. 2 கிலோ 3 கிலோ 10 கிலோ 5 கிலோ எவ்வளோ கேட்டாலும் நான் நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கெல்லாம் நான் பேக்கிங் போட்டதே இல்லை. 1 கிலோக்குள்ளே கேட்டாங்கன்னா நான் பெட்டி கொஞ்சம் போடும்போது 1 100 1 200 வந்துருச்சுன்னா அதில் ஒரு 10 ரூபா சார்ஜு கொரியரில் சேர்த்து போடுவாங்க. நான் போட மாட்டேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இந்த ஹேண்டில் வந்துருச்சுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து கரெக்டாக 19 சென்டிமீட்டர் வந்திருக்கும். 7 இன்ச்சு பாருங்கள், 7 இன்ச்சு அல்லது 7.5 இன்ச்சு வந்திருக்கு. கரெக்டாக 19 சென்டிமீட்டருக்கு தான் நான் போட்ட 4 கைப்பிடியுமே ஒரே மாதிரி ஹேண்டிலில் அளவு எடுத்தங்காட்டி எனக்கு கரெக்டாக வந்துச்சு. நம்ம 5க்கு மேலே 1 இன்ச்சு விட்டமில்ல. சொருகிரு பாருங்கள் எவ்வளோ ஒயர் கிடச்சிருக்குன்னு. அவ்வளோ ஒயர் தேவையில்லை.
அதனால் வந்துட்டு அந்த 1 இன்ச்சு நீங்கள் விடாமல் கூட போட்டுக்கலாம். நீங்கள் புதுசாக பிகினர்ஸாக இருந்துச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ் ஆகுமேங்கிறக்காக தான் அந்த 1 இன்ச்சு நான் வந்து சேர்த்து எடுக்க சொன்னேன். ரொம்ப அழகான ஹேண்டிலு. இது வந்து வரி ஹேண்டில்னு சொல்லுவாங்க. இது ஃபேன்சி கூடைக்காக போட்ட வரி ஹேண்டில். இதோட டுட்டோரியலுமே நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சு. தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய பழைய வீடியோக்கெல்லாம் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1000 வீடியோக்கு நான் பக்கமாக போட்டிருக்கேன். ஃபோன் போட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு உங்கள் பிக்கெல்லாம் எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஆர்டர் தரேன்னு சொல்லி என் பிக்கை நிறையா பேர் கேட்குறீங்க. என்னோடய பிக்கை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய யூடியூப்பில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் 5000 கூடைகளுக்கு மேலேயே நான் கூடைகள் போட்டிருக்கேன். இந்த ஒயர் இந்த பக்கமும் அந்த ஒயர் அந்த பக்கமும் நீட்டாக சொருகிக்குங்க. சொருகும்போது இதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு ஏச கொசுலாம் வராது. நம்ம உள்ளே விட்டு எடுக்கும்போது ஒயர் பெறலுதெல்லாம் அப்போ நம்ம இழுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஏச கொசுலாம் வந்துடும். ஏச கொசுல இல்லாமல் வரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கரெக்டாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி 6 கேப்பு நம்ம 6 நாட்டு கீழே எடுத்ததுனால நம்மளுக்கு 6 கேப் கரெக்டாக வரும். அந்த 6 கேப்லேயுமே நம்ம ஒயர் விடணும். இப்போ பாருங்கள், இந்த கூடையோட ஃபுல் வெயிட் நான் என்னன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு கூடை வந்து 312 கிராம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒவ்வொரு கூடையோட நிகர எடையுமே வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு கூடையோட எடை வந்து 312 கிராமு. 12 கிராம் குமிழ் போட்டாலும் 300 கிராம் வந்து 1.5 கட்டு ஆகுதுங்களா. 2 கூடையோட மெஷர்மெண்ட் பாருங்கள் 600. 2 கூடையோட நிகர எடை பாருங்கள் 596. அப்போ 2 கிராம் 4 கிராம் வந்து கவருக்கு சரியாக போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல். இந்த கூடைனாலும் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறது. ஓகே.